ஃப்ரைடே ஈவினிங் காட்டன் பாக்ஸ் வந்து கிடைக்கிறதே இல்லை. ஸோ கிடைக்கிறத அப்படியே வந்து கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று பேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு. இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணுற வேலை தான். அதனால நைட்டு டின்னருக்கு எதுவுமே நான் பண்ணலை. மத்தியானம் பண்ண சாம்பார் ரசம் 2 இருந்தது. சூடாக சாப்பாடு மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் பொரியல் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் இருந்தது. அதை துருவி பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. வீடு ஷிஃப்டிங் போது எப்படியெல்லாம் பேக் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி லாங் வீடியோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருக்கேன். லாங் வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லாங் வீடியோவாக போயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. பொரியல் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கையோட ஸ்பைஸ் பாக்ஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது நம்மளோட விலாகில் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது பார்க்குறக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிச்சனோட பேக் சைடில் இது வச்சுருப்பேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இதையும் வந்து கையோட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு.